வணக்கம். தங்கப்பதக்கம் திரைப்படம் நமக்கெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் ஒரு போலீஸ் கதாபாத்திரம் எப்படி இருக்கணும்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்க ஒரு ரெக்கார்டு படம் எதுனாக்க அந்த டிஎஸ்பி சௌத்ரி அப்படிங்கிற அந்த சிவாஜி சார் நடித்த அந்த தங்கப்பதக்கம் தான். அந்த தங்கப்பதக்கத்தினுடைய கதாசிரியர் வசனகர்த்தா யாருன்னாக்க டைரக்டர் மகேந்திரன். அந்த டைரக்டர் மகேந்திரன் சார் கமல் ரஜினிலாம் நடித்த இந்த படம் இவர் எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ணினா ஆடுபுலி ஆட்டம் மாதிரியான படமாக இருக்கட்டும், முக்தா ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் சிவாஜி வாணிஸ்ரீலாம் நடித்த நிறைகுடம் மாதிரியான படமாக இருக்கட்டும்னு ஏகப்பட்ட படங்களுக்கு அவர் கதை வசனம் எழுதியிருக்கிறார். அப்பேற்பட்டவர் கதாசிரியராகவும் வசனகர்த்தாகவும் இருந்த மகேந்திரன் சார் முதலாக ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. ஆனா அந்த படம் அவருடைய கதை கிடையாது, நாவல் எடுத்துக்கிறாரு. உமாச்சந்திரன் அப்படிங்கிறவங்களுடைய அந்த நாவலை எடுத்துக்கொண்டு அவர் முள்ளும் மலரும் படம் பண்றாரு, ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். அதற்கு அடுத்தாப்புல புதுமை பித்தனுடைய சிற்றன்னை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வாங்கி அதை திரைக்கதை மொழியாக்கி உதிரிப்பூக்கள் அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த ரெண்டு படத்தை உதிரிப்பூக்களையும் தங்கப்பதக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மகேந்திரன் சாருடைய அந்த மேக்கிங் ஸ்டைல், அவருடைய பாணின்னு இருக்குல்ல, அதைத்தான் சொல்றதுக்கு. தங்கப்பதக்கத்தில் அப்பா சிவாஜி, பையன் ஸ்ரீகாந்த், மனைவி கேஆர் விஜயா. மறக்கவே முடியாதுல அந்த ஜெகன் அப்படிங்கிற ஸ்ரீகாந்த் சாருடைய கதாபாத்திரத்தை எப்படி அந்த படத்தில் சிவாஜி ஸ்ரீகாந்த் போட்டி போட்டு நடிக்கிற அளவுக்கு தான் ஸ்கோப் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்தே சூதாடுறது அது இதுன்ட்டுலாம் இருப்பார். அப்படிப்பட்ட சமயத்தில் அவர் சிறுவர் ஜெயிலுக்கு அவர் அடைச்சிடுவாங்க. சிறுவர் ஜெயிலிருந்து திரும்ப வளர்ந்து ஸ்ரீகாந்த் தான் அந்த பையன் வருவார். அதற்கு பிறகு நடக்கிற விஷயங்களையும் அவர் மாற மாட்டார், திருந்த மாட்டார். இப்படியே தான் அவர் திருட்டுத்தனங்கள், கொள்ளையடிக்கிற விஷயங்கள் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறவரை காயப்படுத்துறதுக்காக ஒரு ரவுடியும் ஒரு அடிதடியில் இருக்கிற மேஜர் சுந்தரராஜனுடைய மகள் பிரமீளா பற்றி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் பாட்டுக்கு பிரமீளாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார். ஒரு பெரிய அக்யூஸ்டு தான் மேஜர் சுந்தரராஜன். சிவாஜி கணேசனே போய் அடித்து ஸ்டேஷன் எல்லாம் ஏற்றி வச்சிருப்பார். ஆனால் அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பார். அப்போ இது மாதிரி பேசும்போது ஒரு டைலாக், இது மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியாடா, என்னடா அது அப்படி இப்படின்னு கேஆர் விஜயா சொல்லிகிட்டே இருக்கும்போது, அப்போ யார் மணின்னு, உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, அப்படி மாயாண்டி அப்படி இப்படின்லாம் சொல்லி பிரமீளா சொல்லும்போது அப்போ பேசாமல் விட்டுட்டு அப்போ சிவாஜி சார் ஒரு டைலாக் சொல்லுவார், உன் பையன் பண்ணினதுலேயே ரொம்ப அழகான தவறு இதுதான் அப்படின்னு சொல்லுவார். அதை அக்செப்ட் பண்ணிக்குவார், அந்த மருமகளை ஏற்றுக்குவார். ஆனால் அதிலே அழகான தவறில் என்ன அழகு அதை சொல்லுவார், அழகான தவறு இதுதான் அப்படின்னு. இந்த காட்சிக்கு அவ்வளவு கரவுளி கிடச்சிது தேட்டரில். ஏன்னா ஒரு பையன் தப்பு செஞ்சுட்டே இருக்கான், அந்த தப்பு செஞ்சதுலேயே தவறுன்னு செஞ்சுட்டே இருக்கிறவன் ஒரு அழகான தவறு செய்கிறான். அந்த அழகான தவறு எது அப்படின்னாக்கா ஒரு ரவுடியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு, யாரு, போலீஸ்காரருடைய பையனா இருக்கிற ஸ்ரீகாந்த். அதனால அழகான தவறுன்னு சொல்றாரு மகேந்திரன் சாருடைய டைலாக். மகேன் பிரமாதமா எழுதியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் சாரை கொண்டாடினார் சிவாஜி சார். இதே போல இதற்கு பிறகு உதிரிப்பூக்கள் திரைப்படம். அந்த உதிரிப்பூக்கள்ல அந்த ஊர்க்காரரு கிட்டத்தட்ட பெரியதனக்காரரு அப்படின்னு இருந்துட்டு இருக்கிறவர், ஸ்கூலை வச்சு கரஸ்பாண்டன்ட் மாதிரி நடத்திட்டு இருக்கிறவர். அவர் ஒரு சைக்கோத்தனமானவர். எதிர்த்தாப்புல ஒருத்தர் நல்ல சட்டை போட்டிருந்தாலே பிடிக்காதவருக்கு, எதிர்த்தாப்புல ஒருத்தரோட பொண்டாட்டி நல்ல அழகான பொண்டாட்டியா இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. நோய்வாய்ப்பட்ட தன்னுடைய மனைவியை நிராகரிக்கிறதும் பேசாமல் இருக்கிறதும் கடுகடுன்னு இருக்கிறதுமாவே இருக்கும். மனைவியோட அஸ்வினியோட தங்கையை எப்படியாவது அடையணும், அழகா இருக்கா அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாரையும், அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே காயப்படுத்திட்டு இருப்பாரு. கடைசியில ஒரு கட்டத்துல மனைவியும் இறந்து போயிடுவாங்க. இறந்து போயிட்ட பிற்பாடு வேற ஒருத்தியை அவர், மனைவி இருக்கும்போதே வேற ஒருத்தியை அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாரு. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியில எங்கேயோ கடைக்கு ஜாமான் வாங்கவோ எதுக்கோ போயிருப்பாங்க. அப்போ அஸ்வினியோட தங்கச்சி கல்யாணம் ஆகும். அந்த ஊருக்கு வந்திருக்கிற ஒரு வாத்தியார் கூட காதல் ஏற்பட்டு அது கல்யாணம் ஆகும். சாருவாசன் தான் அஸ்வினியோட அப்பா.
இப்போ அவள் வந்து விஜயன் வீட்டுக்கு வருவாள். அதாவது தன்னுடைய அக்கா புருஷனை பார்க்கறதுக்கு வருவாள். ஏன் நாளைக்கு எனக்கு கல்யாணம், உன்னோட 2 குழந்தை, எங்கள் அக்காவோட 2 குழந்தைங்களையும் கொடுத்துரு, நான் கூட்டிகிட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அவர் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பிடிச்சி கழட்டிடுவார். புடவைய, பாவாடைய, பாடியை, ஜாக்கெட்டு, பாடின்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் இது பண்ணி நிர்வாணமாக்கி விட்டுருவார். ஒரு இடத்துல முடங்கி கடந்து கதறிட்டு இருப்பா அந்த பொண்ணு. அப்போ பயப்படாத, நான் உன்னை தொடமாட்டேன், ஆசீர்வாதம் கேட்டில, இதுதான் உனக்கு கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் ஆசீர்வாதம்னு சொல்லி புடுங்குவார். எவ்வளோ கொடூரமானவனா, சாடிஸ்டாக அந்த கேரக்டர் இருக்கும் பாருங்க. அப்போ இந்த விஷயம் வந்து ஊருக்கு தெரிஞ்சிடும். ஊருக்கு தெரிஞ்ச உடனே எல்லாருமே புறப்பட்டு இவளையும் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாரு? விஜயனுடைய 2ஆவதாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மனைவி இந்த விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் கிளம்புறேன்னாங்க. இரு அப்படின்னு சொல்லுவாரு. நான் இருந்தனாக்க நான் உன்னைய விஷம் வச்சு கொண்டுருவோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அந்த விஜயனுடைய 2ஆவது மனைவி சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அதற்கப்புறம் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று கூடி கொல்லை பக்கம் வாச பக்கம்லாம் இருந்து விஜயனை பிடிச்சி அடிச்சு அவரை கூட்டிகிட்டு ஊரில் ஓடிட்டு இருக்கிற ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீயே ஆற்றுல விழுந்து செத்துப்போ அப்படின்னு டைலாக் கிடையாது. அதான் சீன். அதாவது விஜயனே உள்ள ஆற்றுக்குள்ளார இறங்கணும், அப்படியே ஓடுற தண்ணியில் அப்படியே போய் செத்து போயிடும். இதுதான் அந்த பஞ்சாயத்து, அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்கிற தீர்ப்பு. டைலாகாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்துடுவார். அப்படி அந்த இடத்துல வந்து நிற்கும்போது அப்போ சொல்லுவார், நான் இது நாள் வரைக்கும் நான் எவ்வளவோ தவறுகள் செஞ்சுருக்கேன், நீங்கள் நல்லவங்களாக இருந்துருங்க, ஆனால் இந்த மொத்த ஊரையும் இன்னைக்கு நான் கெட்டவங்களாக்கிட்டேன். நான் செஞ்சதுலேயே மிகப்பெரிய தவறு வந்து இதுதான் அப்படின்னு. தங்கப்பதக்கத்தில் இவன் செஞ்சதுலேயே ரொம்ப அழகான தவறு இதுதான் அப்படின்னு அங்கே டைலாக் வச்சார்ல மகேந்திரன் சார். அதே போல் எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கேன், ஆனால் உங்களை எல்லாத்தையும் நான் கெட்டவனாக்கினேன்ல, நான் என் வாழ்க்கையிலேயே செஞ்ச மிகப்பெரிய தவறு உங்களை எல்லாரையும் கெட்டவனாக்கினதுதான் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு பிறகு அவர் உள்ளே போகும்போது பசங்க வருவாங்க, அப்படி இப்படின்னு இருக்கிறது எல்லாமே மன்னிச்சு விட்டுருங்கடான்ற மாதிரி இருக்கும். இதை பற்றி தனியாக தான் பேசும். அந்த அளவுக்கு அந்த காட்சியை பண்ணியிருப்பார் மகேந்திரன். ஸோ அந்த வேரியேஷன் கொடுக்கறதுல பாருங்க, அதில் வந்து ஒரு இதை சேர்க்கறது பாருங்க, ஒரு உண்மையை, ஒரு துன்பவியலான ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக வேறுபடுத்தி காட்டுறது இருக்குல்ல, அது வந்து மகேந்திரன் சாருடைய அது கை வண்ணவர். அவருடைய சிந்தனை எப்போதுமே எளிய மாந்தர்களிடையே இருக்கக்கூடியதுங்கிறதுக்கு இந்த 2 காட்சிகளையுமே ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். இந்த படம் ஞாபகம் இருக்குனாக்க ஓகே, அப்படி இல்லாதவங்க இந்த படத்தை பாருங்க. அப்போ மகேந்திரன் சார் எப்படிப்பட்ட மகா கலைஞன் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.